திருக்குறள் தமிழின் பெருமை. திருக்குறள் தமிழ் மொழியின் புகழை உலகளவில் உயர்த்திய சிந்தனை பொக்கிஷமாகும். இதை இயற்றியவர் மாமேதை திருவள்ளுவர். திருக்குறள் 1330 குறள்களை கொண்டது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்ட சிறு வசனமாக அமைந்துள்ளது. ஆனால் அதன் உள்ளடக்கம் ஆழ்ந்த அறிவும் வாழ்க்கை நெறியும் அளிக்கிறது. திருவள்ளுவர் மாமேதை மற்றும் வாழ்க்கை நெறியின் வழிகாட்டி. திருவள்ளுவர் தமிழ் மொழியின் பெருமைக்குரிய ஞானியும் தத்துவ ஞானியுமாக போற்றப்படுகிறார். அவரின் காலம் முழுமையாக அறியப்படாத போதிலும் அவர் நமது முன்னோர்கள் வாழ்ந்த நேரத்தில் வாழ்ந்து உலகத்திற்கு தரமான எண்ணங்களை வழங்கிய பெருமகனாக இருக்கிறார். திருவள்ளுவர் தனது அற்புதமான திருக்குறள் மூலமாக மனித வாழ்க்கையின் ஒழுக்க நெறிகள், அரசியல், பொருளாதாரம், காதல் மற்றும் வாழ்க்கையின் முக்கியமான தத்துவங்களை விளக்கினார். திருவள்ளுவரின் பார்வை மதம், மொழி, சமூக சாதிகள் ஆகியவற்றை மீறிய பெரும் உணர்வு திருவள்ளுவருக்கு இருந்தது. ஒழுக்கத்தையும் மனித நேயத்தையும் முன்வைத்து திருக்குறளை உருவாக்கினார். அறம், பொருள் மற்றும் இன்பம் என வாழ்க்கையின் அனைத்து தரப்புகளையும் நுட்பமாகவும் எளிமையாகவும் தெளிவுபடுத்தினார். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மனிதனின் வாழ்வியல் முறை குறித்து ஒளி வீசுகிறது. அவர் தனக்கென்று எந்த ஒரு தெய்வத்தை போற்றாவிட்டாலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய தர்மத்தை முன்னிறுத்தினார். தொடர்ந்து வாழும் புகழ் திருவள்ளுவர் இன்றும் நவீன சமூகத்திற்கும் வழிகாட்டியாக விளங்குகிறார். அவரது திருக்குறள் பல தலைமுறைகளுக்கு அத்திப்பூவாக விளங்கி வருகிறது. தமிழ் மொழியின் பெருமை திருவள்ளுவரின் மூலம் உலகளவில் பரவியது. இதனால் அவர் உலக நாயகன் என போற்றப்படுகிறார். திருக்குறள் 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1. அறம், நன்மை மற்றும் ஒழுக்க நெறிகளை உணர்த்தும் வழிகாட்டி. 2. பொருள், வாழ்வியல் தத்துவங்களையும் உலக நாடுகளின் ஒழுங்குகளையும் பகர்கிறது. 3. இன்பம், காதலும் வாழ்வின் மகிழ்ச்சியையும் உரைப்பது. இந்நூல் ஒழுக்கத்தையும் வாழ்வியல் தத்துவங்களையும் சமமான முறையில் எடுத்துரைக்கிறது. மதத்தை மீறி எல்லாருக்கும் பொருந்தும் விதத்தில் அமைந்துள்ள இதை உலக இலக்கியத்தின் மாண்புமிகு சுடர்வெள்ளியாக கருதுகிறார்கள். திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு வழிகாட்டும் ஒளியே. உலக நாயக குறள் என பாராட்டப்படும் இது தற்காலத்திலும் வாழ்வின் நெறியையும் சமாதானத்தையும் புகட்டுகிறது.